ஆயிரம். நான் பேசுவது நான் கூறுவது உன் செவிகளுக்கு எட்டினால், உன் மனதிற்கு புரிந்தால், அடுத்த நொடியே உன் கண்களிலிருந்து கண்ணீர் வரும். இது சர்வ நிச்சயமாக நடக்கும். இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்வு, இந்த வாழ்க்கையில் எதுவுமே புரியவில்லை, எதுவுமே புலப்படவில்லை என்று நீ வருந்தவே வேண்டாம். உனக்கு எப்படி புரிய வைக்க வேண்டுமோ, யார் மூலமாக உனக்கு புரிய வைக்க வேண்டுமோ, எதை கொடுத்தால் உன் வாழ்க்கையை நன்றாக புரிந்து கொள்வாயோ அப்படியே நான் உனக்கு தகுந்த நேரத்தில் கொடுப்பேன். சூட்சம வாக்கு இது. உனக்கும் எனக்கும் மட்டுமே புரியும் இந்த வாக்கு. சில நிகழ்வுகள் உனக்கு புரிவதும் சில விஷயங்கள் உனக்கு புரியாமல் இருப்பதும் என்னுடைய அனுகிரகத்தால் தான் என்பதை புரிந்து கொள். சில விஷயங்கள் நீ புரிந்து கொள்ள வேண்டும், ஆனால் பல விஷயங்கள் உனக்கு புரியாமல் இருப்பதே மிக மிக நல்லது. ஏனென்றால் இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்குமே எல்லாமுமே தெரிந்தும் புரிந்தும் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. உன்னை படைத்த இறைவனுக்கு மட்டுமே அனைத்தும் தெரிந்தால் போதும், அனைத்தும் புரிந்தால் போதும். தகுந்த நேரம் வரும் வரை பொறுமையோடு காத்திரு. உனக்கானதை யார் மூலமாகவோ உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் வேலையை உன் சாயப்பா நான் ஏற்றிருக்கும் பொழுது, நீ தேவையில்லாத பயத்தை உன் மனதில் நிரப்பிக் கொண்டிருப்பதை நிறுத்திவிடு. நான் இருக்கிறேன் அனைத்திற்கும் சாட்சியாக. என்ன கேட்டாலும் என்ன படித்தாலும் என்னதான் நடந்து கொண்டாலும் உனக்கு புரிவதும் புரியாமல் இருப்பதும் என்னுடைய கருணையால் தான் என்பதை புரிந்து கொள். அப்படி நீ புரிந்து கொண்டாலும் அறிந்து கொண்டாலும், யார் மூலியமாக அறிந்து கொண்டாலும் கூட, அடுத்தது நீ என்ன செய்வாய், என்ன யோசிப்பாய், என்ன சிந்தனை செய்து உன் வாழ்க்கையில் நீ நகர்த்துவாய் என்பதும் எனக்கு மிக மிக நன்றாகவே தெரியும். சில விஷயங்களை நான் உனக்கு தெரிவிக்கிறேன், சில விஷயங்களை, சில குழப்பங்களை நான் உனக்கு தீர்த்து வைக்கின்றேன். அது மட்டுமல்லாமல் உனக்கு புரியாத பல விஷயங்களை நான் உனக்கு புரிய வைக்கின்றேன். உன்னை சுற்றி இருப்பவர்கள் யார் நல்லவர்கள், யார் தீயவர்கள், யார் உன்னிடம் உண்மையாக இருக்கிறார்கள், யார் நடித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் நான் உனக்கு தெள்ள தெளிவாக காட்டிக் கொண்டிருக்கிறேன். கஷ்டங்கள், துரோகங்கள், வஞ்சனைகள், மாயைகள் என்று அனைத்திலிருந்தும் உன்னை நான் காப்பாற்றிக் கொண்டும் இருக்கிறேன். ஆனால் ஒரு சில ரகசியங்கள் ரகசியங்களாகவே இருந்துவிட்டு போகட்டும். அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நீ முற்பட்டால் அந்த ரகசியம் உனக்கு புரியாமலேயே போய்விடும். அந்த ரகசியங்கள் ரகசியங்களாகவே இருந்தால்தான் உன் வாழ்க்கைக்கு அது சரியானதாகவே இருக்கும். அதனால் இது நமக்கு தெரியவில்லையே, இது நமக்கு புரியவில்லையே என்று மனதை போட்டு குழப்பிக்கொள்ளாமல், பயப்படாமல் கலங்கி நிற்காதே. அதுதான் உன்னுடைய தாயாகவும் தகப்பனாகவும் இருக்கும் எனக்கு அனைத்தும் தெரியுமல்லவா? ஒரு சில காரணத்திற்காகத்தான் நான் அதை மறைத்து வைக்கின்றேன். உனக்கு தெரிந்ததும் உனக்கு தெரியாததும் உன் அப்பாவின் அருளால் தான் என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. உனக்கு எல்லா உண்மைகளையும், எல்லா நிகழ்வுகளையும், எல்லா ரகசியங்களையும் உனக்கு கொடுப்பவன் உன் சாயப்பாதான். உன் வாழ்க்கையில் நடப்பது, நடந்தது, நடக்கப் போவது எல்லாத்தையும் திட்டம் தீட்டுபவனும் உன் சாயிநாதர்தான். ஒரு சில அல்ல, பல விஷயங்களை கூட உனக்கு மறைத்து வைத்திருப்பவனும் உன் சாயிநாதாதான். எனவே நீ அறிந்ததையும் அறியாததையும் மறைத்துவிட்டு நான் உனக்கு கூறும் அனைத்து ரகசியங்களையும் அதன்படியே கேட்டுவிட்டு உன் சாயப்பாவை முழுவதுமாக அறிந்து கொள். நம்பிக்கையோடு இரு. எது வந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்ற தீர்க்கமான சிந்தனையோடு இரு. அனைத்துமே உனக்கு சாதகமாக முடியும்படி நான் பார்த்து கொள்கிறேன். துன்பத்தை கொடுப்பவர்கள் நிச்சயம் ஒரு நாள் கொடுத்ததை விட அதிகமாகவே பெறுவார்கள். இதுதான் வாழ்க்கையின் நியதியும் கூட. உங்களுக்கு நம்பிக்கை அளிப்பவர்களின் அருகில் இருந்து பார். எப்பொழுதுமே வெற்றி உங்களுக்கு அருகில் இருந்து கொண்டே இருக்கும்.
நீ காத்திருக்கும் போது நேரம் மெதுவாக நகரும். நீ தாமதமாக வரும் பொழுது நேகம் மிக வேகமாகவே நகரும். இதுதான் வாழ்க்கை. நீ சோகமாக இருக்கும் போது காலம் மிக கொடியதாகவே இருக்கும். நீ மகிழ்ச்சியாக இருந்து பார், காலம் மிக அற்புதமானதாகவே இருக்கும். மிக மிக அற்புதமானதாகவே இருக்கும். நீ வழியில் இருக்கும் பொழுது காலம் முடிவுற்றது. நீ சலிப்படையும் பொழுது நேரம் நீண்டு கொண்டே இருக்கும். உன் உணர்வுகள் மற்றும் உன் நிலைகளால் தான் காலம் தீர்மானிக்கப்படுகிறது என்பதை மிக தெளிவாக புரிந்து கொள். அப்பொழுது வாழ்க்கையை புரிந்து கொள்ளலாம். உன்னுடைய எண்ணத்தால் தான் உன் வாழ்க்கையின் நேரமும் காலமும் போகிறதே தவிர கடிகாரத்தால் அல்ல என்பதை நன்றாக புரிந்து கொள். வாழும் வாழ்க்கை உன்னுடையது. அதில் ஒவ்வொரு நொடியையும் உங்களுக்கென்று பயன்படுத்திக்கொள். ஒவ்வொரு நொடியையும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் பயன்படுத்திக்கொள். உன்னுடைய சிந்தனை முழுவதுமே சாயிநாதர் மேல் வை. உனக்கிருக்கும் பிரச்சனைகள் மேல் உன்னுடைய கவனத்தை திசை திருப்பாதே. நீ அப்படி சோகங்களையும் கஷ்டங்களையும் வேதனைகளையும் நினைத்து கொண்டிருந்தால் உன்னால் முழுவதுமாக என்னை பார்க்க முடியாது. மனதை நிம்மதியாகவும் வெறுமையாகவும் வைத்துக்கொள். தேவையில்லாத பிரச்சனையை மனதில் போட்டு குழப்பிக் கொண்டிருப்பதால் தான் இவ்வளவு வேதனைப்படுகிறாய் என்பது உன் சாயப்பாவிற்கு நன்றாகவே தெரியும். உன்னை வேதனைப்படுத்தியவர்கள், உன்னை காயப்படுத்தினவர்கள், உன் மனதை ரணமாக்கி சென்றவர்கள், உன்னை வேண்டாம் என்று உதறி சென்றவர்கள், இப்படி யாராக இருந்தாலும் நீ எப்படி வாழப்போகிறாய் என்று பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு மத்தியில் பிரம்மாண்டமாக மிக வெளிச்சமான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டினால்தானே அவர்களுக்கு நீ கொடுக்கும் நல்ல பதிலடியாக இருக்கும். அதை விட்டுவிட்டு புலம்பிக் கொண்டு கண்ணீரை சிந்திக்கொண்டு தேவையில்லாமல் கண்ணீரை வீணடித்து கொண்டு அப்படியே உட்கார்ந்திருந்தால் உன் வாழ்க்கையை எப்படி வாழ்வது, எப்படி ஜெயிப்பது, எப்படி பிரகாசமாக அவர்களுக்கு வாழ்ந்து காட்டுவது? சற்று சிந்தித்துப்பார் என் பிள்ளையே. உன்னை வேதனைப்படுத்தி சென்றவர்களிடம் போய் அவர்களை வெறுத்து பேசாமல் அவர்களை பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணத்தை உன் மனதில் கொள்ளாமல் எல்லோரிடமும் போய் நீ நன்றாக இரு என்று மனதார சொல்லிப்பார். உன்னுடைய அந்த வார்த்தையே உன்னை மிக மிக நன்றாக வாழ வைக்கும். நம் எண்ணம் தான் நம் வாழ்க்கையாகவே இருக்கிறது. நான் எப்பொழுதும் நல்ல எண்ணங்களும் நல்ல செயல்களும் நல்ல சொற்களையும் தான் கூறிக்கொண்டிருக்கிறேன். ஆனால் என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் நல்லது எதுவுமே நடக்கவே இல்லை என்று உன்னுடைய அந்த கேள்வி எனக்கு புரியாமல் இல்லை என் பிள்ளையே. உன்னுடைய எண்ணம் போல் உன் வாழ்வு நிச்சயமாக உனக்கு அமையும். அதை நான் உனக்கு அமைத்து கொடுப்பேன். எனவே என் பிள்ளையே, உன் எண்ணம் போல்தான் உன் வாழ்க்கையே அமையும். எனவே நல்லதை மட்டுமே சிந்தனை செய், நல்லதை மட்டுமே பேசு, நல்லதை மட்டுமே சொல்லிக் கொண்டிரு, நல்லதை மட்டுமே நினைவில் வைத்துக்கொள். தேவையில்லாததை மனதிலிருந்து அழித்துவிடு. அதுவே உன் வாழ்க்கையில் நீ வெற்றியடைவதற்கான மிகப்பெரிய வழியாகவே இருக்கும். உனக்கு துணையாக எப்பொழுதும் உன் அப்பா உன் அருகிலேயே இருந்து கொண்டே இருப்பேன் என்பதை மட்டும் எந்த நொடியும் மறந்து விடாதே, மறுத்தும் விடாதே. சாயப்பா, நான் உனக்காக இருக்கிறேன். உன்னுடைய பக்தியும் உன்னுடைய அன்பும் உன்னுடைய பாசமும் என்னை கரைத்து விட்டது. நான் உன்னுள் கரைந்தே விட்டேன். நீ கேட்டதை, ஆசைப்பட்டதை, விருப்பப்பட்டதை உனக்காக தரவே நான் முடிவு செய்துவிட்டேன். நான் கொடுக்க நினைப்பதை யாரும் தடுக்க முடியாது. நான் கொடுக்க வேண்டாம் என்று முடிவெடுத்துவிட்டால் அது எப்படியும் உன்னிடம் வந்து சேரவும் முடியாது. இதுதான் உன் அப்பா, இதுதான் உன் சாயப்பாவின் வாக்கு. என் வாக்கு என்றுமே பொய்யாகாது. என்னை நம்பியவர்களை நான் விட்டு கொடுக்கவும் மாட்டேன், அவர்களை விட்டு செல்லவும் மாட்டேன். நான் உன் கண்முன் வந்து நின்றாலும் கூட உன் மனதில் இருக்கும் வேதனைகளாலும் உன் மன போராட்டங்களாலும் என்னால் சாயிநாதரை முழுமையாக தரிசிக்க முடியவில்லையே. நான் இப்பொழுது என்ன செய்ய போகிறேன் என்று கவலையோடும் வேதனையோடும் இருக்கிறாய்.
இந்த உலக நியதிப்படி நாம் செய்தும் நன்மைகளையும் நாம் செய்யும் பாவங்களையும் நாம் அனுபவித்துதான் தீர வேண்டும். அது நன்மையாக இருந்தாலும் சரி, துன்பமாக இருந்தாலும் சரி, சந்தோஷமாக இருந்தாலும் சரி, வேதனை கொடுக்கும் விஷயமாக இருந்தாலும் சரி, அனுபவித்துதான் ஆக வேண்டும் என்பதை மிக தெள்ளத் தெளிவாக நீ உணர்ந்திருக்கிறாய். எனவே என் குழந்தையே, எதை நினைத்தும் கலங்காதே. நீ விரும்பியது விரும்பியபடி எல்லாம் உனக்கு சாதகமாகவே அமையும். நான் அதற்காக அனைத்தையும் உனக்கு பார்த்து பார்த்து செய்து கொண்டுதான் இருக்கிறேன். உன்னை என் பாதையில் இழுத்தது நானே. பிறகு ஏன் உன் மனதில் இத்தனை குழப்பம்? என் பாதையில் நீ பயணிக்க வேண்டும் என்ற தருவாயிலே உனக்கான சோதனை காலம் ஆரம்பித்து விட்டது என்பதை புரிந்து கொள். அதில் ஒவ்வொரு கணமும் உன் நம்பிக்கை, பொறுமை, நிதானம், அன்பு, பக்தி அனைத்தையுமே உன் சாய்நாத் தேவா சோதிப்பேன். அது உனக்கு கஷ்டத்தை தருவதற்காக அல்ல, வாழ்க்கையின் பக்குவத்தையும் ஆன்மீகத்தை மகத்துவத்தையும் நீ அறிய வேண்டும் என்பதற்காகத்தான். யார் இருந்தாலும் இல்லாமல் போனாலும் உன் சாயப்பா நான் உன்னுடன் இருப்பேன் என்பதை மறந்து விடாதே. என் அன்பும் அருளும் ஆசையும் எப்பொழுதுமே உனக்கு உண்டு. என் உயிராய் இருக்கும் என் இதய துடிப்பே, என் குழந்தையான நீதான். நான் தேடி கண்டுபிடித்த பொக்கிஷம் நீ. உனக்கு நல்லது நடத்தாமல், உனக்கு நல்லதை நிகழ்த்தாமல் நான் எப்படி ஓய்வாக இருப்பேன்? உன் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ, எதை கொடுத்தால் நீ மகிழ்வாயோ அதை உனக்கு நான் அள்ள அள்ள கொடுத்து கொண்டே இருப்பேன். உன் மனம் சந்தோஷம் படிபடி அனைத்தையும் நான் பார்த்து பார்த்து செய்து கொண்டே இருப்பேன். சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? ஆனால் அந்த கஷ்டங்களே உன்னையும் உன் வாழ்க்கையையும் நல்ல திசையில் போக வைக்க காரணமாக இருக்கப் போகிறது என்பதை புரிந்து கொள். நீ போகும் பாதையிலெல்லாம் முட்கள் உன் காலை பதம் பார்த்தது. அந்த முட்கள் உன் கால்களில் குத்தாமல் இருந்தால் நீ எப்பொழுதும் மேலே பார்த்து அண்ணாந்து பார்த்துதான் நடந்து கொண்டே இருந்திருப்பாய். கீழே குனிந்து உன் பாதை எப்படி இருக்கிறது என்று கூட நீ பார்த்திருக்க மாட்டாய். அந்த முட்கள் உன் பாதத்தை பதம் பார்த்ததினால்தான் அந்த இடத்திலிருந்து உன் பாதை எப்படி இருக்கிறது என்பதை நீ கவனிக்க ஆரம்பித்திருக்கிறாய். அந்த முட்கள் உனக்கு சிறு வழியை தந்திருக்கலாம், ஆனால் அது கற்றுத்தந்த பாடமோ ஏராளம். உன் வழி எப்படி இருக்க வேண்டும், நீ எப்படி திறம்பட செயல்பட வேண்டும், எப்பொழுதுமே கூர்ந்து கவனிக்க வேண்டும். உன் வாழ்க்கையில் நீ வெற்றி அடைவதற்கான அனைத்தையும் எப்படி கவனமோடு செய்ய வேண்டும் என்பதை சிந்திப்பதற்காகவே அந்த சிறு வழியை தாங்கிக் கொண்டுதான் இருக்க வேண்டும். தாங்கினால்தான் வெற்றிக்கான இலக்கை மிக சுலபமாக அடையலாம். கீழே படுகுழி கூட இருக்கலாம் என்பதை அந்த சிறு முட்கள் மூலம் நீ அறிந்து கொண்டிருக்கிறாய், புரிந்து கொண்டிருக்கிறாய், பாடம் கற்றுக்கொண்டிருக்கிறாய். அதற்காகத்தான் இந்த நிகழ்வுகளை நான் உனக்காக காண்பித்தேன். நிச்சயமாக உன் வாழ்வில் நீ ஜெயிப்பாய் குழந்தையே. உனக்கு வழி கொடுப்பது உன்னுடைய மனதையும் உடலையும் சுத்தப்படுத்துவதுதான். அதற்காகத்தான் வழியை நான் கொடுக்கிறேன். உனக்கு உன்னால் பொறுத்து கொள்ளக்கூடிய வழியை தான் உன் சாயப்பா கொடுப்பேன். என்னை முழுமையாக நம்புகிறாயல்லவா? எதற்குமே கலங்காதே. உன்னால் எதையுமே சாதிக்க முடியும். உன்னை நிச்சயமாக சிம்மாசனத்தில் அமர வைப்பேன் உன் சாயிநாதா. என் மேல் பாரத்தை எல்லாம் சுமத்திவிடு. உன் பாரத்தை நான் சுமக்கிறேன். உனக்காக அனைத்தையும் எண்ணி எண்ணி நினைத்து நினைத்து செய்து கொண்டிருக்கும் உன் சாயப்பா இதை செய்யாமல் விடுவேனா? நிச்சயமாக என் பிரியமான கண்மணிக்காக செய்வேன், செய்து முடிப்பேன். உன் விதியை நான் மாற்றி காட்டுவேன். உன் போராட்ட வாழ்வு எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டது. உனக்கான விடியல் இனிதே துவங்குகிறது. எத்தனை துன்பம் வந்தாலும் மனம் சோர்ந்து போய் விடாதே. பல திருப்பங்கள் உன் வாழ்வில் நிகழவிருக்கிறது. உன் அருகில் எப்பொழுதும் உன் அப்பா இருக்கும் பொழுது வீணாக உன் மனதை குழப்பிக்கொண்டே இருக்காதே. உனக்கு சர்வ நிச்சயமாக நான் காட்சி தருவேன். உன் வாழ்க்கையில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் பொங்கும்படி நான் செய்வேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு. நீ வீட்டில்தான் என்ன நடந்து கொண்டிருக்கிறது? நாலா பக்கமும் பிரச்சனைகள்,
சமாளிக்கவே முடியாமல் அடுத்த அடி எப்படி எடுத்து வைப்பது என்று தெரியாமல் விழிப்பிதுங்கி நிற்கிறீர்கள். வெளியே சொல்லக்கூட முடியாத அளவிற்கு அவமானங்களும் அவமரியாதைகளும் சூழ்ந்து கொண்டு நிற்கின்றது. சின்ன சின்ன விஷயம்தானே, இது என்ன நம்மை செய்துவிடப் போகிறது என்ற அலட்சியமாக பார்த்த விஷயங்களெல்லாம் என்று பூதாகரமாக எழும்பி நிற்கிறது. என்னுடைய ஆசிர்வாதம் உனக்கு முழுமையாக இருக்கும் பொழுது நீ ஏன் இவ்வளவு சோதனைகளையும் வேதனைகளையும் சந்தித்து கொண்டிருக்கிறாய் என்று யோசிக்கிறாயா? நிச்சயமாக இது உன்னுடைய கர்ம வினைகளின் காரணம் அல்ல. உன்னுடைய அஜாக்கிரதையான போக்கில்தான் இவ்வளவு கஷ்டங்களையும் சோதனைகளையும் இப்பொழுது நீ சந்தித்து கொண்டிருக்கிறாய், அனுபவித்து கொண்டிருக்கிறாய். அது மட்டுமல்லாமல் என் மீது இன்னும் பூரணமாக நம்பிக்கை வராததும் ஒரு காரணம்தான். முன்பு என் மேல் முழுமையாக நம்பிக்கையோடு தான் இருந்தாய். ஆனால் இப்பொழுது உன்னுடைய அஜாக்கிரதையான போக்கினால் என் மீது நம்பிக்கையை இழந்து விட்டாய். வாழ்க்கையை வாழ்வதே வீண் என்ற அளவுக்கு உன் வாழ்க்கையில் நீ நின்று கொண்டிருக்கிறாய். குழந்தையே, இனியும் தாமதிக்காதே. அலட்சிய போக்கை கைவிட்டுவிடு. இனியும் அலட்சியமாக இருக்காதே. உன்னுடைய கோபத்தை முழுமையாக கட்டுப்படுத்த கற்றுக்கொள். ஏதாவது உனக்கு நடக்கவில்லை என்றாலோ முடியவில்லை என்றாலோ உடனே வாழ்க்கையே வெறுத்துவிட்டது என்று சொல்லாமல் அனைத்தையும் என் காலடியில் சமர்ப்பித்துவிடு. உனக்கு சேர்க்க வேண்டியதை, உன்னிடம் வந்து சேர்க்க வேண்டியதை நிச்சயமாக நான் பார்த்து கொள்கிறேன். மனம் நிம்மதியில்லாமல் இருக்கும் பொழுது அவசரமாக நீ எடுக்கும் முடிவுகள்தான் இந்த நிலைக்கு உன்னை தள்ளப்பட்டிருக்கிறது. எனவே கோபமாக இருக்கும் பொழுதோ, மனது நிம்மதியில்லாமல் இருக்கும் பொழுதோ தேவையில்லாமல் எந்த முடிவையும் எடுத்து விடாதே. நீயாக எந்த சூழ்நிலையும் எப்பொழுதும் என்னை மறந்து விடாதே. நம்பிக்கையை இழந்து விடாதே. சங்கடங்கள் உன்னை சூழும் பொழுது என் நாமஸ்மரணத்தை முழு மனதாக சொல்லிப்பார். சங்கடங்கள் உன்னை விட்டு விலகுவதை கண்கூடாக உணர்வாய். எதற்குமே கலங்காதே. இதுவரை தோல்விகளை மட்டுமே சந்தித்து வந்த நீ இனி என்னுடைய முழுமையாக ஆசிர்வாதத்தை பெறப்போகிறாய். உன் கஷ்டகாலமெல்லாம் இஷ்டகாலமாக போகிறது. உன் வேண்டுதல்கள் எல்லாம் பலிக்கப் போகிறது. உன்னுடைய அஜாக்கிரதையான தனத்தை மட்டும் கொஞ்சமாக மாற்றிக்கொள். கோபத்தை கைவிட்டுவிடு. நம்பிக்கையை இழந்து விடாதே. தன்னம்பிக்கையோடு இரு. வாழ்க்கையில் எதிலுமே போராடலாம், வென்றே விடலாம் என்ற நம்பிக்கை வார்த்தைகளை உன் மனதிற்குள் சொல்லிக்கொண்டே இரு. என்னதான் யோசனை மேல் யோசனை செய்தாலும் உன்னுடைய நீ செய்ய போகிற காரியம் தவறாமல் இருக்க என்னுடைய ஆசிர்வாதம் உனக்கு தேவையல்லவா? அதனால் என் குழந்தையே, யோசிப்பதையெல்லாம் விட்டுவிடு. நீ செய்ய வேண்டிய காரியங்களை என்னிடம் ஒப்படைத்துவிடு. ஒப்படைத்துவிட்டு நிம்மதியாக இரு. சரியான நேரத்தில் உனக்கு என்ன செய்ய வேண்டுமோ, அந்த காரியத்தை எப்படி முடிக்க வேண்டுமோ அதை நல்லபடியாக முடித்து உன் கைகளில் நான் சேர்ப்பேன். நம்பிக்கையோடு இரு கண்மணி. உனக்கு பெரிய மகிழ்ச்சி காத்திருக்கிறது. நல்லது நடக்கப் போகிறது குழந்தையே. உன்னுடைய யோசனைகளுக்கெல்லாம் மேம்பட்டவன் ஒருவர் நான் இருக்கிறேன் என்பதை மனதில் நிறுத்தி கொண்டு செயல்படு. வீணாக யோசித்து யோசித்து மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. உனக்கான நல்ல தீர்வை நான் உனக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கும் பொழுது குழப்பம் ஏன் உன் மனதில்? உன்னுடைய காரியங்கள் எல்லாம் தவறும் இல்லாமல் நிறைவேறுவதை அனுபவத்தால் நீ உணர்ந்து கொள்வாய். அதற்கான அறிகுறியையும் நான் உனக்கு காட்டுவேன். குழந்தையே, உன் வாழ்வில் புதுவிதமான ஒரு அத்தியாயம் தொடங்கப் போகிறது. நிராகரிப்புகளைக் கண்டு பதறாதே. உன்னை யாராவது தூக்கி எறிகிறார்கள் என்றால் நான் இருக்கிறேன். உன்னை மேலே மேலே தூக்கி விடுவதற்காகவே நான் இருக்கிறேன் குழந்தையே. கனவென்று எண்ணிய வாழ்க்கையெல்லாம் நினைவாக மாறப்போகிறது. உன்னை விழ வைத்தவர் முன் உன்னை எழ வைக்கப் போகிறேன். உனக்கு நல்ல நேரம் துவங்குவதால் மட்டுமே என் வாக்கு உன் காதில் கேட்கிறது. எப்பொழுதும் துன்பத்தை அனுபவித்த காலத்தையெல்லாம் மறந்துவிடு.
அது உனக்கு கற்பித்த பாடத்தை எப்பொழுதும் மறந்து விடாதே. நான் உனக்கு துணையாக இருக்கும் பொழுது எதற்குமே கலங்காதே. எத்தனை துன்பங்கள் வந்தாலும் மனம் வருந்தாதே. உன் வாழ்க்கை என்னுடைய பொறுப்பு. என் பார்வையில்தான் அனைத்தும் நடந்து கொண்டிருக்கிறது. உன் வாழ்க்கையில் நான் செய்ய நினைத்தது ஏதும் தடைப்படாது. யாரும் அதை தடுக்கவும் முடியாது. என் அன்பு குழந்தையே, உன்னால் முடிந்த நேரமெல்லாம் சாய் சச்சரிதம் உள்ள நூலில் ஏதாவது ஒரு அத்தியாயமாக உன்னுடைய விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேறும் குழந்தையே. உனக்கு பிடித்ததை நான் செய்வேன் என்று நினைப்பதை விட உனக்கு அதைதான் உன் தந்தை உனக்கு செய்வேன் என்ற நம்பிக்கையோடு இரு. அந்த நம்பிக்கையை உன் மனதில் வளர்த்து கொண்டால் நிச்சயமாக உன் வாழ்வில் நீ முன்னேறுவாய் குழந்தையே. நல்லவர்கள் என்றுமே தோற்பதில்லை. என்னை நம்பியவர்களை நான் எப்பொழுதும் விட்டு கொடுத்ததே இல்லை. என்னை முழுமையாக நம்பிவிட்டு நீ எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதை உனக்கு முன்பாக சென்று நான் அதை முடித்து உனக்கு வெற்றியை வரவழைக்கும் வேலையை மட்டுமே செய்து முடிப்பேன். அனைத்திற்கும் உன் சாயப்பாவே பொறுப்பு. நற்பலன்கள் நிச்சயமாக உனக்கு கவசமாய் நான் இருப்பேன் குழந்தை. உன்னிடம் இருந்து நான் எதிர்பார்ப்பது தன்னிகரில்லாத உன்னுடைய அன்பும் பாசமும் மட்டும்தான். உன் அன்பு மட்டும்தான் என்னை சந்தோஷமாக உலாக வைக்கிறது. நீ என்னுடைய கண்ணின் கண்மணியாக இருக்கின்றாய். உன் கண்ணில் நீர் சொரிந்தால் அது என் இதயத்தில் வரும் போல எனக்கு இருக்கிறது. என் இதயமே சுக்கு நூறாகி விடுகிறது.